வாக்குத்தத்தம் உன்னுடையது. வாழ்க்கை என்ற இந்த போராட்டத்தில் போராடி வெற்றி பெற்றவர்கள் சிலர், போராடி தோற்று போனவர்களும் சிலர். ஆனால் போராடாமலே தோற்று போனவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இன்று உன் வாழ்க்கை எப்படிப்பட்டது? போராடாமலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கும் கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. எளிதாக சம்பாதிக்க வேண்டும், கஷ்டப்படாமல் உயர வேண்டும், வியர்வை சிந்தாமல் உழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பெருகிவிட்டனர். கிதியோன் என்ற மனிதன் தன் மக்களுக்கு வந்த எல்லா உபத்திரவங்களையும் பார்த்து, ஏன் இவைகள் எங்களுக்கு நடக்கிறது? கடவுள் எங்களோடு இருந்தால் இவைகள் நடப்பது ஏன்? அவர் அற்புதங்கள் இப்பொழுது ஏன் நடப்பதில்லை என்று பல கேள்விகள் கேட்டு ஒளிந்து கோதுமையை போரடித்து கொண்டிருந்தான். அவனை நான் அழைத்து அவனை தைரியப்படுத்தி வெறும் 300 பேரை வைத்து கொண்டு அவன் எதிரிகளை மேற்கொள்ளச் செய்தேன். இன்றும் நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ என்னை சார்ந்து கொண்டு, என்னால் முடியாத ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்தும் என்று உன் சூழ்நிலைகளை என்னிடம் அர்ப்பணித்து விட்டால் நான் உன்னை பலப்படுத்துவேன், தைரியப்படுத்துவேன், ஆலோசனை கொடுப்பேன். நானே உன்னோடு இருந்து உன்னை வெற்றியின் பாதையில் நடத்துவேன். நீயும் ஒரு வெற்றியாளனாயிருப்பாய். பயப்படாதே. ஆதார வசனம்: இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். ஏசாயா 41:15.